ஹேல கைஸ் எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து நம்ம கிரீப் ஷோவோட சீசன் 1ல எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். அதில் என்ன நல்லா இருக்குது, ட்விஸ்ட்லாம் வருதா இல்லையா அப்படின்றதான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம டேரெக்டாக கதைக்குள்ளே போயிடலாம். இப்போ படத்தோட ஸ்டார்டிங்லேயே ரொம்ப பயங்கரமான ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. அதாவது இப்போ அவங்க இருக்க நாட்டுக்கும் பக்கத்து நாட்டுக்கும் ஒரு வார் நடக்குது. அதில் ஆர்மி மேன்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்க நேரத்தில் அது ஒரு ஃபாரஸ்ட் காடு இல்லையா, அங்கே வந்து நரிகளோட தொல்லை அதிகமாக இருக்கும். அப்படின்றதுனால சீக்கிரமாக சண்டையை முடிச்சுட்டு போயாகணும். அப்படி இல்லாட்டினா அவங்க எல்லாரும் நரிக்கு பலியாயிருவாங்க. அப்படின்றதுனால அவங்க எல்லாரும் சீக்கிரமா அந்த இடத்துல ஃபைட்டை முடிச்சுட்டு கிளம்புறாங்க. அப்படி போறப்ப ரொம்ப ஈவினிங் டைம் ஆகிறதுனால இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அங்கே ஒரு வீடு மாதிரி இருக்கு, அங்கே போய் ஒளிஞ்சுக்கிறானுங்க. அங்கே ஒளிஞ்சிட்டு அந்த ஆப்போனன்ட் டீம் யாரும் வராங்களா இல்லையான்றதை பார்த்துட்டு அங்கேயே ஸ்டே பண்றாங்க. ஏன்னா நரி வந்து வெளியில இருக்கும், வெளியில போனா கண்டிப்பா மாட்டிக்குவாங்க. அதனால அவங்க எல்லாரும் இந்த வீட்டிலேயே தங்குற மாதிரி ஆயிருச்சு. இப்போ அந்த வீட்டில் எதனா இருக்குமா இந்த இடத்துல தங்குறதுக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு சேஃபா இருக்கால அப்படின்றதையும் செக் பண்ணலான்னு பார்க்குறப்ப தான் அந்த செவுத்துல வந்து ஏதோ ஒரு நரி கீறின மாதிரி ஒரு அச்சு இருக்கு. அதை பார்த்துட்டே போயிட்டு இருக்கப்ப படத்தளபதி இருப்பார் இல்லையா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பணத்தில் காலை வச்சுறாரு. அதாவது அழுகிய நிலையில ஒரு உடல் கிடக்கு, அதில் காலை வைக்க இப்போ அவரும் அதே மாதிரி ஆக ஆரம்பிச்சிடறாரு. அவர் கூட இருந்த இன்னொருத்தனும் வந்து பார்த்தீங்கன்னா அவனும் அதே மாதிரி ஆகி அந்த இடத்துல இறந்துடுறான். இவ அப்படியே அந்த பக்கத்து காமிக்கிறாங்க. அதாவது இவங்க ரெண்டு பேத்துக்கு வாரம் நடந்துச்சு இல்லையா, அதில் ஆப்பனண்ட் படத்தளபதியோட மகனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கவங்க கொண்டிருப்பாங்க. அவருக்கு சரியான காண்டு இவங்க மேலே, இவங்களை எப்படியாவது நம்ம அழிச்சாகணும் அப்படின்றத அவங்க மைண்ட் வந்து உன்னை கொண்டவங்களை கண்டிப்பாக நான் கொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இவர் ஒரு கோவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டீம் எல்லாம் ரெடி பண்ணி இவனுக்கு இப்போ எங்கே இருந்தாலும் கொல்லணும் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம பசங்க வந்து பார்த்தீங்கன்னா பயந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கழுத்தை பிடிச்சி இழுக்க அவன் என்ன பண்ணிட்டான், பயத்தில் துப்பாக்கி எடுத்து அந்த பொண்ணு வயிற்றுலேயே சுட்டுட்டான். அவ்வளோதான், நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு கத்துறான். ஏன்னா கொஞ்சம் பயந்தவன், அதனால ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான் போல. இப்போ இவனுங்க எல்லாம் பார்த்துட்டு அந்த பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்னு சாவியை தேடினா சாவி அந்த கூண்டுக்குள்ளே தான் கிடக்கு. எப்படியோ சாவி மெதுவோ எடுத்து அந்த கதவை திறக்கலாம்னு பார்க்குறப்ப அங்கே நரியோட காலேஜ் மாதிரி இருக்கு. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் நோட் பண்ணிடுறான். இவதான் அந்த நரி அப்படின்ற மாதிரி அவங்க டீம் கிட்ட சொல்ல அவங்க யாருமே நம்பல. இப்போ அவனெல்லாம் அடிச்சு விரட்ட நான் அங்கேருந்து கிளம்புறேன்டா அப்படின்னு என்ன பண்ணிடுறான்னா அவனுங்களை எல்லாத்தையும் கூண்டுக்குள்ளேயே வச்சு சாத்திட்டு போயிடுறான். ஏன்னா வெளியில வந்தா அவன் எப்படி நம்மளையும் கொண்டுருவா அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ அங்கேருந்து அவனுங்கெல்லாம் கத்தடே கதவை துறடான்னு இவன் அங்கேருந்து அறக்க பறக்க ஓடுறான், அங்கேருந்து தப்பிச்சா போதுன்னு. இங்கே அந்த பொண்ணுக்கு குண்டடி பட்டிருக்குல்ல, அது தானாகவே மறைய ஆரம்பிக்குது. என்னன்னு கேட்டால் அப்போதான் அந்த பொண்ணு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறா. நான் நிஜமாலுமே ஊல்ஃப் உமன் தான், நான் இந்த சாயங்காலம் நேரம் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக நிறைய மாதிரி அவங்க எல்லாத்தையும் கொண்டுருவேன், இங்கேருந்து தப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறப்ப இவனுக்கு இப்போ தான் அந்த காலேஜை பார்த்து நம்புறானுங்க, ஒருவேளை இருக்குமோ அவன் சொன்னது அப்படின்னு. இப்போ இங்கே ஆப்பனன்ட் டீமோட படைத்தளபதி இருப்பார்ல, அவர் வந்து மைக்கில் சொல்கிறாரு, நீங்கள் ஒழுங்காக மரியாதையாக வெளியில் வந்தால் டேரெக்டாக நீங்கள் சொர்க்கத்துக்கு போவீங்க, அப்படி இல்லாட்டினா அவங்கள துடிக்க துடிக்க கொல்ல வேண்டியது இருக்கும் அப்படின்னு மைக்கில் சொல்ல இந்த பக்கம் அந்த பொண்ணு இருப்பாங்க இல்லையா, அந்த பொண்ணு வந்து நான் சாக விரும்புகிறேன், உன்னோட டாலரை கொடு அப்படின்னு அவன்கிட்ட இருந்து டாலரை வாங்கி அப்படியே முழுங்க. இந்த பக்கத்து இருக்கணும் முடிஞ்சா உள்ளே வந்து பாருங்கடா அப்படின்னு சத்தம் போட அவனுங்களும் இதண்டா சாக்கு அப்படின்னு அவங்க எல்லாம் சீக்கிரமாக அவங்க படையை ரெடி பண்ணிட்டு இவங்களை கொல்றதுக்காக அங்கேருந்து ரெடி ஆகுறாங்க. இப்போ இந்த நேரத்தில் தான் அந்த அவங்க ஐடியா பண்ணியிருக்கானுங்க. அதாவது அந்த பொண்ணை கடிக்க வச்சா ஈவினிங் டைம் ஆச்சு இல்லை, இவனுங்க எல்லாருமே நிறைய மாறிடுவானுங்க, அவங்களை ஈஸியாக கொண்டுடலான்னு அந்த பொண்ணை கடிக்க வச்சோன்னே அந்த பொண்ணு இறந்துடுறா. இப்போ அப்படியே சாயங்கால நேரம் முடிஞ்சு இரவு நேரம் ஆரம்பிக்குது. இவனுங்க இன்னும் நிறைய மாறலையே, அவனுங்க வேறு வந்துட்டானுங்களே அப்படின்னு சொல்ல இப்போதான் ஒவ்வொருத்தனுக்கும் உருவம் மாற ஆரம்பிக்குது. ராணுவத்தில் இருக்கிறதுனால என்னென்னலாம் யோசிக்கிறானுங்க பார்த்தீங்களா. இப்போ அந்த டீம் அப்படியே என்ட்ரி கொடுக்குறானுங்க அந்த ரூமுக்குள்ள. இவனுங்களை ஆளை காணா, ஏன்னா அவங்க தான் உள்ள அடைஞ்சிருக்கானுங்களே. இப்போ அந்த கதவெல்லாம் உடச்சிட்டு வெளில வர என்னது ஊல்ஃப் மேனா அப்படின்ற மாதிரி அந்த நாட்டோட படைத்தளபதி இருப்பான் இல்லையா, அவன் சொல்றப்ப அப்படியே ஒவ்வொருத்தங்களா கண்ணா சின்னம் பண்ணிட்டு இருக்கானுங்க. அவ்வளோதான், இப்போ இந்த இடத்துல அப்படியே எல்லாத்தோட உயிரும் போயிடும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், 3 நரி இருக்கு, அவனுங்களை சும்மா விடுமா, இருக்கிறதே கொஞ்சம் மாரி தான் இருக்கானுங்க. இப்போ அப்படியே இந்த சைடு ஒருத்தன் தப்பிச்சு வந்திருப்பான் இல்லையா, அவனுங்களை ரூமில் அடைச்சி போட்டு அவன் எங்கிட்டு போகிறதுன்னு தெரியாமல் அவன் பாட்டு ஓடிட்டு இருப்பான். ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சு சதறி இருப்பான். ஏன்னா இந்த இடத்துல பாம்பு வச்சுருக்காங்க, அது தெரியாமல் அவன் உடலில் இருக்க கையை காலும் ரெண்டாக பிச்சுட்டு போவ நிறைய மாதிரி இருந்த டால்ஃபியும் அங்கே வரான். என்னை தயவு செஞ்சு காப்பாற்று, நான் தெரியாமல் உங்களை அடைச்சி போட்டு வந்தேன், நிறைய வந்து என்னை கொன்றும் அப்படின்னு சொல்கிறப்பவே இப்போ இவனும் நிறையா மாறினது அவனுக்கு தெரியாது. இவனோட உயிரும் அப்படியே அங்கேயே போயிருக்கும். இதோட அந்த ஸ்டோரி முடிஞ்சிச்சு. அடுத்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். ஒரு காலை வச்சு தான் பேஸ் பண்ணியிருக்க போகுது. இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், நான் அடித்து சொல்லுவேன். இப்போ ஒருத்தன் படுத்துருக்கால, இவனோட பேர் தான் கிளாக் வில்சன். இவனோட சின்ன ஸ்டோரி என்னன்னா, இவன் வந்து அவன் பொண்டாட்டியை வந்து பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் பண்ணிட்டு இப்போ தனியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் என்னென்னலாம் சந்திச்சான் அப்படின்றத பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி தான் இது. ரோட்டில் தெரியாதனமாக நடந்து போயிட்டு இருக்கான். அந்த ரோட்டில் நடு ஜாமத்தில் யாருமே நடக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நான் நடந்து போவேன், எனக்கு எந்த பயமும் இல்லை அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கப்ப அவன் கண்ணில் ஒரு கோழி கால் மாதிரி தென்படுது. அது என்னடா இவ்வளோ பெருசுக்கு இருக்கு, இதை நம்ம கொண்டு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் என்ன இருக்கு அப்படின்றத அந்த காலை அங்கேருந்து வீட்டுக்கு கொண்டுட்டு வர. அப்படி என்ன இருக்கு அந்த காலில் அப்படின்னு தெரில. அவன் குடும்பத்து மேலே உள்ள பாசத்தோட அந்த கால் மேலே பாசத்தை காட்ட ஆரம்பிப்பான். ரொம்பவே சூப்பராக இருக்க போகுது. இப்போ அந்த காலை கொண்டு வந்திருக்கான் இல்லையா, அந்த கால் எந்த பறவையோட மேட்ச் ஆகுது அப்படின்னு நெட்டில் சர்ச் பண்ணிட்டு இருக்கப்ப எந்த ஒரு பறவையும் அதுக்கு சூட்டபுளாக இல்லை. இப்போ தெரியாதனமா அவன் குடிச்சிக்கிட்டு இருக்க சரக்கு அந்த கால் மேலே விழுவ போச்சு, அவ்வளோதான், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே அந்த கால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சரக்கை ஃபுல்லாக அப்படியே உரியுது. அதாவது
அதுக்கு ஒரு உயிர் இருக்க மாதிரி. இப்போ வேணா நினைக்கிறானா நீ இனிமேட்டுக்கு என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை கொண்டு போய் அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்க, இப்போ அவங்க ஒய்ஃப் கிட்ட இருந்து அவனுக்கு கால் வர இவனும் எடுத்து திட்ட ஆரம்பிச்சிடறான் கண்ணா பின்னமா. ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கும், அது அப்புறமா பார்க்கலாம். இப்போ அப்படியே திட்டிட்டு இருக்கப்ப அவங்க ஒய்ஃப் வந்து அவன் கண்ணு முன்னாடி வந்து போகிறாங்க. இப்போ அதெல்லாம் நினச்சிட்டு எதுக்கு தேவையில்லாமல் நம்ம கிட்ட வம்புழுக்கிறா, நான் தான் டிவர்ஸ் கொடுத்துட்டேனே அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டுருவான் காலைல எழுந்திரிச்சு. இப்போ சரி போய் அந்த காலை பார்க்கலாம் அப்படின்னு ஃப்ரீசரில் போய் பார்க்குறப்ப அந்த ஃப்ரீசரில் காலை காணா. என்னன்னு பார்த்தா ஒரு சூரிய வெளிச்சத்தில் வந்து அது 2 காலாக மாறி இருக்கு. அதாவது அதை கால்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம், அது ஆக்சுவலாக கை. இப்போ அது மேலே அவன் கையை வைக்க அவன் கை இழுத்து பிடிக்குது. அடுத்த 24 மணி நேரத்திலேயே அது முழு கையை வளர ஆரம்பிச்சிருது. அவ்வளோதான், இவனுக்கு ரொம்பவே சந்தோஷமாகுது. ஏன்னா வந்து ஒரு புதிய கிரியேச்சர் மாதிரி உருவாக போகுது, அது இவன் கூடவே வாழ போகுது அப்படின்னு இவனும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கான். இப்போ அப்படியே ஒரு 3 நாள் ஓடுது. அதாவது இந்த கை வளர இந்த கை வளரன்னு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஃப்ரீசரில் அந்த காணா கிரியேச்சரை பார்த்தா ஜன்னல் உடச்சிட்டு வெளில போயிருக்க மாதிரி இருக்கு. இவன் அப்படியே அங்கே எங்கேயும் தேடி பார்த்துட்டு அப்படியே தூங்குறான் நைட்டு. இப்போ திடீர்னு ஒரு சத்தம், என்னடா அப்படின்னு லைட்டையும் துப்பாக்கியும் கையில் எடுத்துட்டு ஏதோ திருடதான் வந்துட்டான்னு போய் பார்க்குறான். ஆனால் அங்கே கதவு திறந்து பார்க்குறப்ப அந்த கிரியேச்சர் வந்து அங்கே படுத்திருக்கு அந்த ஃப்ரீசரில். அதாவது உடம்பு முழுக்க ரத்தத்தோட எங்கேயே நடந்து வந்திருக்கு. அப்போ அந்த இடத்துல பார்த்தா ஒரு ஹார்ட் இருக்கு, அதாவது யாரையோ கொண்டிருக்கு போல. இப்போ இந்த நேரத்தில் தான் போலீஸ் வருவாங்க வீட்டுக்கு. இப்போ போலீஸ் வந்து விசாரிக்க இவங்க தான் உங்கள் ஒய்ஃபா அப்படின்னு கேட்க, ஆமாம் அவங்க என்னோட எக்ஸ், அவங்க இப்போ டிவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவன் அப்படியே உடனே அழுவ ஆரம்பிக்கிறான். அதாவது அவனுக்கு தெரியும் அவங்க தான் டிவர்ஸ் ஆகி போயிட்டாங்களே, என்னட்டு இறந்தானா இறக்காட்டி என்னன்னு அவன் சும்மா ஒரு போலி அழுக தான் அழுதுருப்பான். இப்போ அப்படியே கம்ப்யூட்டர் முன்னாடி வந்து உட்கார இந்த பக்கத்து அந்த கிரியேச்சர் இருக்கு இல்லையா, அது எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்தோன்னா பயந்து பையன் கீழே விழ அவன் பண்ணுற மாதிரி அந்த கிரியேச்சரும் பண்ணுது. இப்போ அவனுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வருது, இது ஒரு குட்டி குழந்தை மாதிரி தான் நடந்துக்குது அப்படின்னு. இப்போ அதுக்கு ஒரு பாபுன்னு பேர் வைக்கிறான். பேர் வச்சுட்டு கூப்பிடு உனக்கு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்க, நல்லா இருக்குன்னு அது சொல்ல, இப்போ இருவனி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த ஹார்ட் இருந்தது இல்லையா அதை கொண்டு போய் வெளில போடலாம், இல்லாட்டி நம்ம போலீஸ்ட்ட மாட்டிக்கணும். அந்த இடத்தையே அப்படியே ஃபுல்லாக கிளியர் பண்ணுறான். இப்போ கிளியர் பண்ணிட்டு வந்து அந்த கிரியேச்சர் வாயையும் ஃபுல்லாக தொடச்சு விட்றான். ஏன்னா கிரியேச்சர் வாயில் ஒட்டிருக்கிறத யாரும் பார்த்தாலும் கண்டிப்பாக இவனை தான் பிடிப்பாங்க அப்படின்னு தெரியும். இப்போ அப்படியே அந்த ஃப்ரீசரில் வந்து அந்த குட்டி குழந்தை மாதிரி அழகாக அந்த கிரியேச்சர் படுத்துக்க இவனும் அப்படியே அந்த கொஞ்ச நாள் போகுது. அது பாப்கார்ன் வந்து ரொம்ப விரும்பி திங்க ஆரம்பிக்குது. இவனும் அதுக்கேற்ற மாதிரி நிறைய வாங்கிட்டு வந்து தரான், இல்லாட்டி அது கொலைகளை பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ திரும்பவும் அவனுக்கு ஒரு கால் வருது. அந்த காலில் ரொம்பவே கத்தி திட்டுறான். யாரோ 2 பேரும் அவன்கிட்ட ஏதோ பேசியிருப்பாங்க போல. இப்போ அந்த கிரியேச்சர் அதை பார்த்து பயப்பட, நீ பயப்படாத உன்னை எதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அது கூட ஃப்ரெண்டு பிடிக்க, இந்த பக்கம் ஃப்ரீசரில் அவன் தூக்கி போட்ட ஹார்ட்டை திரும்பவும் கொண்டாந்து வச்சிருக்க அந்த கிரியேச்சர். அதை பார்த்துட்டு தான் இந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது, போலீஸ்ட்ட நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியில் கரைச்சி அடையாளம் தெரியாத மாதிரி பண்ணிடுறான். இப்போ அப்படியே அடுத்த நாள் ஆகுது, அந்த கிரியேச்சரை காணோம். என்னன்னு அவனும் சுற்றி முற்றி தேடி பார்த்துட்டு இருக்க, திரும்ப சவுண்டு கேட்க திரும்பவும் அவனு போயிட்டு அந்த ஃப்ரீசரை திறந்து பார்க்குறான். திரும்பவும் அது வாய் உடம்பெல்லாம் ரத்தம் நினச்சிட்டான், திரும்பவும் யாரையோ கொண்டு வந்திருக்கு அப்படின்ட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா பறக்கலாம் ஆரம்பிச்சிருக்கும் போல. இப்போ போலீஸ் திரும்பவும் வந்து கேட்க, இந்த மாதிரி உன் சட்டையில் என்ன ரத்தக்கரையா இருக்கு அப்படின்ற மாதிரி தெரியாத மாதிரியே விசாரிக்கிறாங்க. ஏன்னா போலீஸ் வந்து ஆக்சுவலாக தெரியும் இந்த கொலையெல்லாம் பண்ணது இவன் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்போ அப்படியே போலீஸ் சமாளிச்சு உள்ள வர அப்போ அந்த 2 பேரும் அவன்கிட்ட ஃபோன் பண்ணி வம்பிழுத்திருப்பாங்க இல்லையா, அவங்க 2 பேர்த்தோட தலையும் அந்த கிரியேச்சர் கொண்டு வர அவன் வந்துட்டு இது மாதிரிலாம் அந்த கிரியேச்சர்கிட்ட இனிமேல் இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, பண்ணால் நம்ம போலீஸில் கண்டிப்பாக மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லி அந்த 2 தலையுமே அடையாளம் தெரியாத மாதிரி பண்ணிடுறான். பண்ணிட்டு பார்த்தா பையன் ஜெயிலில் உட்காந்துருக்கான். ஏன்னா போலீஸை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ எவிடன்ஸ் இருக்குது, எப்படியா இருந்தாலும் அவன் கண்டிப்பாக மாட்டியிருப்பான். இப்போ நான் அந்த கொலையை பண்ணவே இல்லை அப்படி இப்படின்னு சமாளிக்கிறான். இதெல்லாம் அந்த கிரியேச்சர் தான் பண்ணது அப்படின்னு சொல்கிறப்ப பக்கத்து ரூமில் அந்த கிரியேச்சரோட சவுண்டும் கேட்குது. அப்படியே இந்த கதையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல முடிச்சிருப்பாங்க. இந்த ஒரு ஸ்டோரி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக இன்னொரு நல்ல ஸ்டோரியை கொண்டு வரேன். டாட்டா, பை பாய்.